இளவரசி அரக்கர்கள் உலகத்துல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு ராஜா சில பேரை அனுப்பி அவங்கள காப்பாத்திட்டு வர சொல்றாரு. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த வேரெல்லாம் பிடிச்சு மேலே போறாங்க. அங்க நம்ம உலகத்தை மாதிரி மிகப்பெரிய உலகமே இருக்குது. அங்க இவங்க இளவரசியை தேடி போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அதை பிடிக்கலாம்னு போகும்போது திடீர்னு ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த டிராப்பை அறுத்துட்டு தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ ஜாக்குன்னு ஒருத்தன் மட்டும் வெளியே என்ன நடக்குன்னு பாக்குறான். பார்த்தா ஒரு பெரிய ஜெயின் நடந்து வருது. வந்து இவங்க ஆட்கள்ல ஒருத்தனை அப்படியே அமுக்கி பிடிச்சிடுது. அப்போ தளபதி அவனை காப்பாத்தலாம்னு போறாரு. ஆனா அது தளபதியை ஒரே அடி அடிச்சு தூக்கிட்டு போகுது. இது எல்லாத்தையும் நம்ம ஜாக் தண்ணிக்குள்ள இருந்து பார்த்துட்டு அந்த அரக்கனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலே போறான். போய் பார்த்தா தூக்கிட்டு போன எல்லாரையும் வச்சு சமைக்க போறான். அங்கதான் நம்ம இளவரசி இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஜாக் அந்த சமைக்கிற அரக்கனை மட்டும் எப்படி அடிச்சு சாகடிச்சுட்டு அவங்கள எல்லாரையும் காப்பாத்தி, ஆனா கீழே போற வழியில பார்த்தா ஒரு அரக்கன் காவலுக்காக படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஜாக் என்ன பண்றான்னா ஒரு தேனி கூட எடுத்துட்டு போய் அந்த அரக்கனோட முகக்கவசத்தை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போட்டு மூடி விட்டுடுறான். வலி தாங்க முடியாம துடிச்சு அந்த மலை மேல இருந்து கீழே விழுறான். கடைசியில இவங்க தப்பிச்சிடுறாங்க.